உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமாக ஒரு 3-4 விஷயங்களை பார்க்க போகிறோம். முதல்ல சிரஞ்சீவி, நான் இந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு பெரிய இன்ஸ்பயராக இருந்தது தமிழில் இருக்கிற நடிகர் சூர்யா தான் அப்படின்னு. சிரஞ்சீவிக்கு அப்படியே இன்ஸ்பயராக வந்து என்னையா இது அப்படின்னு ஒரு பெரிய காரியத்தை வந்து சிரஞ்சீவி பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது கமலஹாசன் இப்போ ஒரு விஷயத்தை ஒன்று வாயை திறந்திருக்காரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. ஏங்க, கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில் தான் அந்த பதிவு போடணுமா? இதுக்கு முன்னாடிலாம் அந்த பதிவு போட்டிருக்கலாமே. குறிப்பாக ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த பதிவு போட்டிருக்கலாமே. எல்லாருக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் விஜய்க்கு ஆதரவான பதிவு மாதிரியான ஒரு பதிவு. அது என்னங்க வந்து உலகநாயகன்னா சும்மாவா? எல்லாருக்கிட்டையும் ஒரு அரசியல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஆதாயம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு சுயநலம் இருக்குது. அது என்னன்னு அதை பார்ப்போம் நம்ம. இதை தாண்டி ஜெயிலர் 2ல் சோபனா நடிச்சிருக்காங்க. அது என்ன கேரக்டர் ஏது அப்படின்னு பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. சோபனானா யார்? தளபதி படத்தில் நடித்தாங்கல்ல, அந்த சோபனா. இவ்வளோ நாளைக்கு பிறகு ரஜினி படத்தில் சோபனா நடிச்சிருக்காங்க. அது முக்கியமான கேரக்டர் என்னன்னு நம்ம பார்ப்போம். அது ஒரு பக்கம். கரை, தனுஷ் நடிச்சிருக்கு கரை. அந்த கரை படத்தின் மீதான எதிர்பார்ப்பு தனுஷுக்கு எக்கச்சக்கமாக கூடியிருக்கு. ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற இந்த கரை படத்தினுடைய கதை என்ன? இதை தாண்டி துரேந்தர் 2 பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்குல்ல. அதுவும் தமிழ் வெர்ஷன் பார்த்துட்டு பப்ளிக் பைட்ஸ் போய் பாருங்கள், பப்ளிக் ரிவ்யூ பாருங்கள். பொழந்து கட்டிட்டாங்க. நான் தமிழில் எடுத்த படங்கள்லாம் திரும்ப வேணாம், 6000 கோடி அடிக்கும், 7000 கோடி அடிக்குன்னு பில்டப் கொடுத்தாங்களே. படத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர்லாம் பேசினார் வந்து. அவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் சினிமாவுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. பேசுவோம், அதெல்லாம் பேசுவோம். ரைட், ஓகே. சிரஞ்சீவி என்ன பண்ணியிருக்காரு? சிரஞ்சீவி ஏற்கனவே அங்கே ஆந்திராவில் கண் தானம், ரத்த தானம், குறிப்பாக ரத்த தானம் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். சிரஞ்சீவி கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு அவர் ஒரு ரத்த வங்கி வச்சுருக்காரு, அங்கே போய் ரத்த தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அட்டையை காமிச்சுன்னா அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக கந்தானம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, கல்வி அறக்கட்டளை ஒன்றை தொடங்கி இருக்கிறார். அது வெறும் அறக்கட்டளை பேச்சுவாக்கில் ஒன்றும் கிடையாது. வந்து உண்மையிலே ஆந்திரா முழுக்க பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள மாணவ மாணவியர்களுக்கு அது எவ்வளோ பெரிய படிப்பாக இருந்தாலும் சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். நான் படிப்புக்கு செலவு பண்ணாமல் வேற என்னத்துக்கு செலவு பண்ணப்படும்? படிப்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அசுரன் படத்தில் வரா மாதிரி எல்லாத்தையும் திருடின்னு போயிடுவாங்க நம்மகிட்ட இருந்து. படிப்பை மட்டும் எவனாலும் எடுக்கவே முடியாதுன்னு சிரஞ்சீவி. இதுக்கு யார் இன்ஸ்பயராக இருந்தது அப்படின்னா, முழுக்க நடிகர் சூர்யா தான். சூர்யாவுடைய அகரம் அறக்கட்டளையை பார்த்த பிறகுதான் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கும் செய்யணும் தோணுச்சு. இந்த முறை நான் களத்தில் இறங்கிட்டேன் அப்படின்னு. உண்மையிலே சூர்யா படம் மீது, சூர்யா மீது 1000 விமர்சனங்கள் இருந்தால் கூடங்க வந்து இந்த கல்விக்காக பண்ணுறது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடையிலே கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சூர்யா பற்றி சொல்லணும்னா, ஒரு இது கூட சொல்கிறேன் நான். ஒரு டைரக்டரு சூர்யா வச்சு படம் பண்ண போகிறார். அவருடைய முதல் படம் வந்து ஃப்ளாப் படம். சூர்யா ஒரு பெரிய நிறுவனம், பாரம்பரியமான பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் போய் சம்பளம் பேசிட்டு வாங்கன்றார். அது ஒரு ரீமேக் படம். சரி, சம்பளம் பேசிட்டு வாங்கன்னு சூர்யா அனுப்புகிறாரு. அந்த பெரிய நிறுவனத்துலேருந்து கூப்பிட்டோடனே டைரக்டர் சார் உங்கள் சம்பளம் என்ன சார்ன்றாங்க. அவர் அப்படியே டக்குன்னு கேட்டவுடனே என்னடான்ட்டு, சரி சார் நான் என் அசிஸ்டண்ட்டுங்களாம் டிஸ்கஷன் இல்லை அதெல்லாம் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிங்கன்னு டக்குன்னு நீங்கள் ஒரு சம்பளத்தை சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. வந்து என்னடா அது வம்பா போச்சு அப்படின்ட்டு. எப்போவுமே சினிமாவில் வந்து கேட்ட சம்பளம் அப்படின்னா அது பேரம் பேசுவாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா அப்போதைக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் சேர்த்து சொல்லுவோன்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்ச ரூபாய் சேர்த்து சொல்லுவோம். அதை குறைச்சிடுவாங்கன்ட்டு அவர் சேர்த்து சொன்னோடனே ஓகேங்க, அட்வான்ஸ் எடுங்க, செக் போட்டு அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணுங்க அப்படி எல்லா ப்ராசஸிங் ஒரு 1/2 மணி நேரம் முடிஞ்ச உடனே இவருக்கு ஒன்றுமே புரியலையா. என்னடா அது, கேட்ட தொகை பெரிய தொகை, நாம் ஒன்றும் பெரிய டைரக்டரும் கிடையாது, இது பண்ணுறது 2வது படம், முதல் படம் வந்து ஃபெயிலியர் படம், என்ன நடக்குது இங்கே? இந்த கம்பெனியை வந்து டக்குன்னு ஒன்று கொடுத்துட மாட்டாங்க, அதுக்கு அவங்களும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுருப்பாங்க. ரைட்டுன்ட்டு இவருக்கு ஒன்றுமே புரியலையா. அந்த அட்வான்ஸ் செக்கை வாங்கிட்டு வெளியே வந்தோடனே அந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அவர் இருந்தாராம். அவர்கிட்ட போயிட்டு, என்னென்ன இது மாதிரி சொன்னோடனே டக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. என்ன இது, நான் கம்மியாக சொல்லிட்டேன்னா இல்லை அதிகமாக சொன்னது அவங்க ஏற்றுக்குனாங்களா அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு, ஏங்க நேற்று வந்து சூர்யா சார் ஃபோன் பண்ணிட்டாரு ப்ரொடியூசருக்கு, சார் நீங்கள் வந்து உங்கள் படங்களுக்கு இயக்குனருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கும், அந்த இயக்குனருடைய தகுதியை பொறுத்து
இவ்வளோ சம்பளம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இவர் வரா இல்லைங்களா, இவர் அந்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதை தாண்டி எவ்வளோ கேட்டாலும் ஓகே சொல்லிடுங்க. அந்த எவ்வளோ கேட்டாலும் இருக்குல்ல அந்த தொகையை வந்து ஏன் சம்பளத்தில் கட்சிங்க அப்படின்னா, அவர் ஒரு நிமிஷம் அந்த டைரக்டர் ஆடி போயிருக்காரு. அது சொன்ன ஒரு சூர்யா, அந்த டைரக்டர் வந்து சிங்கம்புலி, அந்த படம் வந்து பேரழகன், அந்த பட நிறுவனம் வந்து ஏவிஎம். ஏன்னா சிங்கம்புலி இன்டர்வியூவில் தான் சொல்லியிருந்தார். ஒரு நல்ல மனசு பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. கமலஹாசன் அவர் ஒரு அறிக்கை மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு எக்ஸ்பலைதளத்தில். இந்த சென்சார் போர்டு தணிக்கை வாரியம், தணிக்கை இந்த சொல்லலாம் ஏன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? அப்படிலாம் தணிக்கை சென்சார்லாம் எந்த கலை படைப்புகளுக்கும் யாரும் வந்து அப்படிலாம் சென்சார் பண்ண முடியாது, யாரும் கத்திரி வைக்க முடியாது. குறிப்பாக ஒரு ஜனநாயக நாட்டில் இது மாதிரி ஒரு கருத்தியல் சுதந்திரம், ஒரு சினிமாவிற்கான சென்சார்லாம் யாரும் பண்ணிட முடியாது. இந்த வார்த்தையை திரைப்பட சான்று வழங்கும் வாரியம், எது திரைப்பட சான்று வழங்கும், அவங்க வெறும் சர்டிபிகேட் தான் கொடுக்குறாங்க. அவங்க வந்து சென்சார் பண்ணல, அவங்க வந்து தணிக்கை பண்ணல. இந்த தணிக்கைன்ற வார்த்தையை நீங்க தூக்குங்க. இதுக்காக தான் நான் போராடினேன். நீங்க வந்து ஏங்க வந்து எல்லா இதுலயும் தணிக்கை எழுதிட்டு இருக்கீங்க? அப்படி யாருக்கும் வந்து கத்திரி வைக்கிற உரிமையெல்லாம் கொடுக்கல. அவங்க கொடுக்க வேண்டிய வேலை என்னன்னா சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய வேலை. இந்த ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா 1வது 2வது 3வது வந்தாங்கல்ல, அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி சர்டிபிகேட் கொடுக்குற வேலை தான் அது அப்படின்னு இப்போ போட்டிருக்காரு கமலஹாசன். அதில் எவ்வளோ டெக்னிக் பாருங்க. ஜனநாயகன் படம் சென்சார்ல மாட்டி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அறிக்கையை, இந்த எக்ஸ்வலைதள பதிவை நீங்க அப்பவே போட்டிருந்தா எப்படி போட முடியும்? இவர் தான் டிஎம்கேக்குள்ள இருக்காரு. மக்கள் நீதி மையத்துக்கு கொண்டு போய் டிஎம்கேக்குள்ள அப்படியே எடுத்துமே அடமானம் வச்சுட்டாரு. அந்த டார்ச்சில் நிற்க போறாரா, உதயசூரில் நிற்க போறான்னு தெரியல. ஆனாலும் மனசாட்சி பிரகாரம் பாவம் நம்ம கண்ணு எதிர்க்கே நமக்கு பார்த்து வளர்ந்த தம்பி விஜய் சினிமாவில் ஒரு படத்தை போட்டு இப்படின்னா அடி நடிக்கிறாங்க. விஸ்வரூபம் படத்தை நம்மளை என்ன படாத பாடுபடுத்தினாங்க, இந்த போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவருக்கு மனசாட்சி தாங்க முடியாம இந்த பதிவை போட்டிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கமலஹாசன் உண்மையாகவே வந்து விஜய்க்கு ஒரு நல்லது பண்ணணும், இல்லது ஜனநாயகனுக்கு ஒரு 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 விடியலை ஏற்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா, இந்த அரசியல் லொட்டு லொசுக்கு டார்ச்சி மக்கள் நீதி மையம் இதெல்லாம் அப்படி இருக்கட்டும்பா. சினிமாவில் தான் நான் வளர்ந்தேன், சினிமா தான் எனக்கு இன்னி வரைக்கும் சோறு போட்டுது, சினிமா தான் என்னை அந்தஸ்தில் வச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு பிரச்சனை தான். இப்போ அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு அவருக்கும் ஒரு பிரச்சனை தான். நானும் தொடர்ந்து படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த பதிவை அப்பவே போட்டிருந்தா கமலஹாசனுடைய ஆதரவு அப்படின்னு ரசிகர்களுடைய ஆதரவும் சேர்ந்து கிடைச்சிருக்குல்ல. சரி ஓகே, எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் இருக்கு அப்படின்ற மாற்று கருத்து கிடையாது. அந்த அரசியலை அண்டி பிழைக்க வேண்டிய நிலைமை எல்லாருக்குமே தான் இருக்குது. அதுலேயும் ஒன்றும் சொல்ல முடியாது, விடுங்க நீங்க. ஆனால் அந்த பதிவாவது போட்டாரு, பரவாயில்ல. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஜெயிலர் 2 என்னப்பா ஆச்சு? ஜெயிலர் 2 இது என்ன ஆச்சு அப்படின்னா, அதெல்லாம் தாண்டி 173, 174, 175ன்னு ரஜினிகாந்தே முடிவு பண்ணல. இவங்களா அடிச்சுக்கிட்டு கால்ச்சிட்டு ஏற்றிக்கிட்டு போறாங்க. வந்து இவங்களாம் வந்து பட நிறுவனத்தை அடிச்சு தள்ளிட்டு போயிடறாங்க. ஜெயிலர் 2 போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா ஜூன் இறுதி அல்ல ஜூலை முதல் வாரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுல இருக்கிற நடிகர் நடிகைகள் யாரு, டெக்னீஷியன்ஸ் கூட யாருன்னு முழுமையா தெரியல. இதனுடைய ஒன்லைன் கூட இன்னும் ஒண்ணு கூட தெரியல. காரணம் என்னன்னா, ரஜினி சொன்னதாக ஒரு தகவல் நெல்சன் கிட்ட, இந்த படத்துக்கு தயவு செய்து பில்டப் கொடுக்காதீங்க, இந்த படம் சம்பந்தமாக எங்கேயும் ஐப் கொண்டு வராதிங்க. நடந்தது இல்லை தமிழ் சினிமாவில் தான். என்னென்ன ஐப் பண்ணாங்க, வந்து 1000 கோடி 1500 கோடி தென்கொரியாவில் போய் இந்த படம் பேச போகுது, வட கொரியாவில் போய் விளையாட போகுதுன்னு சொன்னாங்கல்ல. எதையுமே நீங்கள் வாயை திறக்காதீங்க. துரேந்தர்னு ஒரு படம் அதுக்கு சரியான உதாரணம். வந்து சைலண்டா வந்து சம்பவம் பண்ணிச்சு, 2 வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்கு, கம்முன்னு இருங்க அப்படின்னு. இதுல ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, மிக முக்கியமான கேரக்டரில் நடிகை சோபனா நடிக்கிறார்கள். அது உறுதி செய்யப்பட்டது. சோபனா எந்த சோபனாப்பா? தளபதி படத்துல சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. அவங்களா? இவ்வளோ நாளுக்கு அப்புறம் தான். என்னன்னா, அந்த படத்தில் நடிக்கும் பொழுது சோபனாவுக்கு ஒரு கசப்பான அனுபவம் நடந்திருக்கு தளபதி படத்தில் நடிக்கும்போது. என்ன காரணம்னா, அவங்க அப்பதான் நடிக்க வந்த புதுசு. ஆக்சுவலா கமலஹாசன் கூட தான் அவங்க முதல்ல அறிமுகம். எனக்குள் ஒருவன், கவிதாலயா ப்ரொடக்ஷன். அந்த படம் நடிக்கும்போது 18-19 வயசு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. தளபதி படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மலையாள படம் போய் நடிச்சுட்டு வந்துருக்காங்க. அப்ப நடிக்க வந்த புதுசு. அந்த மலையாள படத்தை மொத்தமே 20 நாள்ல எடுத்து முடிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது மாதிரி 20 நாள், அந்த படத்தை 20 நாள்ல எடுத்துட்டாங்கன்னா இதை ஒரு 15 நாள்ல எடுத்துருவாங்க. தளபதி படத்தை மணிரத்னம், ரஜினிகாந்த் அப்படின்னு வந்து உட்காந்து இவங்க படத்தை நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அவர் தான் தலைவர் எடுப்பார்ல, எடுக்கிறாரா ரீஷூட்டு மறுநாள் எடுத்துக்கலாம், ரீஷூட்டு மறுநாள் எடுத்துக்கலாம், இப்படியா போயிட்டு இருந்தோடனே அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் எடுத்துருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சோபனா அழுது சின்ன பிள்ளைங்க மாதிரி எங்கள் அப்பாவை பார்க்கணும் எங்கள் அம்மாவை பார்க்கணும் ஓன அடம் பிடிச்சி என்னை விட்டுருங்க நீங்கள் தயவுசெய்து எனக்கு படமே வேணாம் அப்படின்னு அப்புறம் சமாதானம் பண்ணி மம்முட்டி வந்து பேசி இல்லைம்மா அந்த படம் உனக்கு பெரிய பேர் கிடைக்கும், அந்த டைரக்டர் அது மாதிரியான ஒரு இருங்கணுன்னே அதுக்கப்புறம் அவங்களுக்கு போர்ஷன் நடித்து முடித்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லையில் ஒரு பெரிய கற்பூரம் வாங்கி வச்சு இனிமேல் மணிரத்னம் படத்தில் நான் நடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்தாங்களா இன்னும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த பக்கமே திரும்புறதே கிடையாது. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஜெயிலர் 2ல் இவங்க நடிச்சிருக்காங்கன்னா அந்த காயம் முன்னும் இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். வந்து ஓகே, கண்டிப்பாக சோபனா அந்த தளபதி படத்தில் பார்த்த அந்த காம்போ இப்போ ரஜினி கூட அது எந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்த போகுதுன்னு படம் வந்த பிறகு தான் தெரியும். தனுஷ் மிக முக்கியமான படம் கரை, என் பேர் கரசாமி, என்னை எல்லாரும் கரன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டீசர் வந்ததில் அதுலேயே ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கவனத்தையும் பெற்றிருந்தார். போர்த்தோல் டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏப்ரல் 30 இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தினுடைய ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆகிடுது. லுக்கு வேற மாதிரி இருந்தது. தனுஷ் தான் எப்படின்னா அந்த தண்ணி மாதிரிங்க வந்து எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அந்த வடிவமாக மாறிடுவார். அது ஒரு பெரிய டேலண்ட். அது இது கூட பார்த்தீங்கன்னா இந்த கதை கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ ஒரு பேங்க் கொள்ளையை, அதாவது அதிர வச்ச ஒரு பேங்க் கொள்ளையை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச துணிவு படம் வந்தது இல்லைங்களா, அதுதான் இந்தியாவை உழுக்கின ஒரு பேங்க் கொள்ளையை மையமாக வைத்து எடுத்த படம். துணிவை தாண்டி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் என்ன மாதிரியான ஒரு பேங்க் கொள்ளை நடந்திருக்கோம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் தெரியும். அதுக்கு அந்த வெறும் பேங்க் கொள்ளை இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட்டு, அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்குள்ளே ஒரு சம்பவங்கள் இப்படின்னு இந்த கரை போய்கிட்டே இருக்குது. இந்த கரசாமி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. குறிப்பாக தனுஷ் வந்து ஒரு கதையை கேப்சர் பண்ணுறது, ஒரு கேரக்டரை உள்வாங்கிறது, இதில் கெட்டிக்காரத்தில் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அமீர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், வடச்சென்னை நடித்து முடிச்சுட்டு மறுநாள் ரிலீஸு அன்றைக்கி நைட்டு தனுஷ்கிட்ட இருந்து ஃபோன் வருது, அண்ணே நாளைக்கு உங்கள் படம் ரிலீஸ்ண்ணே அப்படின்னு. என்னப்பா உங்கள் படம் அது என்ன கிண்டல் பண்ணுறியான்னு? இல்லைண்ணே உங்கள் படம்ண்ணே அது, நாளைக்கு உங்கள் படம் ரிலீஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு மறுநாள் ரிலீஸ் அன்றைக்கி தியேட்டரில் போய் மற்ற ஷோவில் ப்ரிவியூ ஷோ பத்திரிகையாளர் காட்சி எல்லாத்தில் போனாலும் வந்து இந்த ராஜன் கேரக்டர் சார் பிச்சுட்டிங்க, ராஜன் கேட்ட அருமையாக பண்ணிட்டீங்க, வேறு லெவலு அப்படின்னா நைட்டு மறுபடியும் தனுஷ் ஃபோன் பண்ணுறாராம். என்னண்ணா இது உங்கள் படம் தானே இது, பார்த்தீங்களா ராஜன் கேரக்டரை எப்படி அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு நடிகர் நம்ம சாதாரணமாக நினச்சிடறோம் தனுஷை, அந்த அளவுக்கு இறங்கி ஒரு கேரக்டர் என்ன, அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு போய் ரிலீஸ் ஆன பிறகு மக்கள் மத்தியில் பேசப்படும், அது எவ்வளோ பெரிய வேலை செய்யும். அந்த ஏற்கனவே ஒரு பேட்டியில் தனுஷே சொல்லியிருக்காரு, அந்த கேரக்டரில் நான் தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வெற்றிமாறன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அமீரை நடிக்க வச்சார் அப்படின்னு. இதே போல் தான் சுராஜ், இவர் சுந்தர் சியோடைய அசோசியேட். நான் போய் தனுஷை மீட் பண்ணி ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சார் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனால் நான் இப்போ பண்ண மாட்டேன் வேணாம் சார் அப்படின்ட்டார். சரி ஓகேங்கன்னு அவர் கிளம்பி போன உடனே சார் வேற ஒரு கதை பண்ணிடுவாங்க நீங்கள், சரிங்க சார் ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. ஓகேங்க 10 நாள் போய் உட்காந்து அசிஸ்டண்ட்லாம் டிஸ்கஷன்லாம் பண்ணி சுராஜ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி போய் கதை சொன்னாராம் தனுஷுக்கு. சார் ஒருத்தன் ஃபேமிலியில் அவனை தவிர எல்லாரும் படித்தவங்க, ஆனால் அவனுடைய லட்சியம் என்னன்னா எப்படியாவது அதிகம் படித்த ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அது நடந்ததா இல்லையா அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி முடிக்கிறாரா. வேணாம் நிறுத்துங்க, இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டாரான் தனுஷ். என்னங்கன்னு, இது என் ஃபேமிலி கதைங்க, என் ஃபேமிலியில் என்னை தவிர எல்லாருமே வந்து சூப்பராக படித்தவங்க, அவங்க அக்காலாம் டாக்டரு, ஆனால் நான் பார்த்துங்க நல்லா படித்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்லியிருக்கு. சொன்னோன்னு ஓகே. இது என்னன்னா இந்த கதையை உள்வாங்கிறது தான் வந்து, இதுக்கப்புறம் இந்த கதை எப்படி போகணுன்னு வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணிடுறாங்க பாருங்க. அது மாதிரி இந்த கரசாமி இந்த படத்தின் மீது தனுஷுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏப்ரல் 30 தெரிய வரும். ஏன்னா எதிர்பார்ப்பு எல்லாம் ரைட்டு தான், ஓகே தான், எல்லா பில்டப்லாம் ஓகே தான் கொடுக்குறீங்க. ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியமாச்சப்பா, அவங்களுக்கு எதை பிடிக்குது எதை பிடிக்கலன்னு வந்து நாம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒன்றுமே சொல்ல முடியாது. பார்ப்போம், உண்மையிலே கரசாமி நல்ல படமாக இருக்குமான்னு வெயிட் பண்ணுவோம். பட்டையை கிளப்பிட்டு இருக்கு துரேந்தர் 2, அதுவும் தமிழ் வெர்ஷனில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க.
தமிழகம் முழுக்க வந்து ஹவுஸ்ஃபுல்லு. ஒரு படம் எடுத்தா இப்படி எடுங்கப்பா, வந்து ஒரு படம் 2000 கோடி அடிக்கும் அப்படின்னா அதை அடிச்சே தீரும். அப்படியாப்பட்ட படத்தை எடுங்க. சும்மா வந்து பில்டப் கொடுக்காதீங்க, ஆச்சா போச்சான்னு வந்து பேசாதீங்க. கண்டென்ட்ல காமிங்க, டைரக்ஷன்ல காமிங்க. அத்தனை பேரும் வந்து ஆதித்யா தர் பாராட்டி தள்ளிட்டாங்க. வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை டைரக்டர்லாம் இல்லை. குறிப்பா என்னன்னா, இந்த படத்துக்கு ரன்வீர் சிங்க்கு வந்து சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? 50 கோடி. அதுல ஜோடியா நடிச்சிருக்கல சாரா அர்ஜுன், அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளம்னா 1 கோடி ரூபாய். என்ன ஏங்க, சாரா அர்ஜுன் உங்களுக்கு தெரிஞ்சுங்க, தெய்வ திருமகள் மாதிரியான படங்கள்லாம் தமிழில் நடிச்சிருக்கு. அந்த பொண்ணு அந்த பாப்பா தான் இப்போ கதாநாயகி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக தெய்வ திருமகளில் நடிக்கும் பொழுது சாரா அர்ஜுனுக்கு, பேபி சாரா அர்ஜுனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுங்களா சம்பளம்? வந்து 3500 ரூபாயா. இப்போ பாருங்க, 3500 ரூபா. அந்த 3500 ரூபா அவங்க அப்பா வாங்குறதுக்குள்ள படாத பாடு போட்டுருவார். அது சீக்கிரமாக செட்டில், அந்த இதை போடுங்க, இதை போடுங்க, நாளைக்கு தரங்க, நாளானைக்கு தரங்க. ஏன்னா விக்ரமை தாண்டி லீட் ரோடில் அந்த படத்தில் நடிச்சிருக்கோம். அந்த படம் கிடையாது, நிறைய படங்கள் சைல்டு ஆர்ட்ஸுக்கு அவ்வளோதான சம்பளம் தருவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மீறி ஒரு கதையின் நாயகியா, கதாநாயகியா, அதுவும் பார்த்தீங்கன்னா அறிமுகமான அந்த படங்கள்லேயே 2-3 படங்கள்லேயே துரேந்தர் மாதிரியான படத்தில் பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னா 1 கோடி ரூபாய் பெரிய சம்பளம் தான். இனி சாரா அர்ஜுனுக்கு அடுத்தடுத்த படங்களில் பல கோடி சம்பளம் இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.